இந்த டிஜிட்டலை தயவு செஞ்சு தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? டிஜிட்டல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏழை எளிமை வறுமையில் இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப உதவக்கூடிய பொருளாக இருக்குது. இந்த வீடியோ காலில் எவ்வளோ குடும்பத்தில் இருக்கிற பசங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்னாச்சு, இப்போ எவ்வளவோ நல்லது கெட்டது எல்லாம் நாட்டில் நடக்குது. பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கால்லாம். தயவு செஞ்சு தப்பாக எடுத்து போடுறது, ஒரு பொண்ணை மிரட்டுறது, தேவையில்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் நிறுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீ வயசில் கம்மியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணனா உன் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட தப்பு பண்ணதுக்கு சமானம். கல்யாணமான பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசுகிற தப்பு பண்ணனா பெற்ற தாய்கிட்ட தப்பு பண்ணதுக்கு சமானம். அதே மாதிரி உன்னை விட வயசில் பெரியவங்கக்கிட்ட தப்பு பண்ணுறேன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட தப்பு பண்ணதுக்கு சமானம். அதே மாதிரி நீ குழந்தைகிட்ட தப்பு பண்ணனா உன் பெத்த பிள்ளைகிட்ட தப்பு பண்ணுற மாதிரி சமானம். தயவு செஞ்சு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பண்ணு. உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க மட்டும் பத்தினி, அப்போ வெளியில் இருக்கிற பொம்பளைங்களை பார்த்தா எப்படி தெரியுது? டிஜிட்டலில் இவ்வளோ கேவலமாக பேசி போடுறதுக்கு அப்போது கற்புக்கும் மானத்துக்கும் இவ்வளோ தான் விலையா? வெறும் 500 1000 மட்டும்தானா? மானத்தை இழந்து வாழ்கிற வாழ்க்கை தேவையா? கஷ்டப்பட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு கால் வயிறு பட்னி கடந்தாலும் பரவாயில்ல, மானத்து தான் முக்கியம். கற்புக்கும் மானத்துக்கும் விலை இருக்கா? அப்படி இழந்து வாழ்கிற வாழ்க்கை தேவையா? கற்பு மானம்லாம் விலை மதிக்க முடியாது. இங்கே எல்லாரும் 6 காமம் எப்படி வேணாலும் போகலாம், படுக்கிறது தான் முக்கியம் நினச்சிருந்தா நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது. எப்படி வேணாலும் போகலான்னு மிலிட்ரிக்காரங்க நினச்சி இந்த வேலையை தொடர்ந்து பண்ணாங்கன்னா நம்ம நாடே அழிஞ்சு இங்கே சுடுகாடாக இருக்கும். மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நல்ல முறையில் நடங்க, நல்ல முறையில் பாருங்கள், நல்ல முறையில் இருங்க. உங்கள் வீட்டு பெண்கள் மாதிரி தான் மற்ற பெண்களோன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த தப்பாக பேசுறது, தப்பாக பார்க்குறது, தப்பாக போகிறதெல்லாம் போடக்கூடாது. நான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், இல்லைனா சுத்தம் பண்ணுவேன், இறங்கி சுத்தம் பண்ணுவேன். மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை பெண்களுக்கு கொடுத்து பழகி பாருங்கள். இதே நிலமை நீங்கள் மற்ற பொண்ணுங்களை பண்ணீங்களா உங்கள் வீட்டுக்கு பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு நீங்களே உங்கள் வீட்டு பொண்ணுங்கிட்ட தப்பாக நடக்க மாட்டீங்கன்னு நிச்சயம். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம், இது கௌரவமான விஷயம் இல்லை, கீழ்த்தனமான விஷயம். நீலாம் பிறந்த ஜென்மத்துக்காகவே சாபக்கேடு, பாவம். நீலாம் பிறந்ததே பாவன்ற நான். எப்போ ஒரு பொண்ணை தவறாக யூஸ் பண்ணுறியோ, தவறாக பார்க்குறியோ, தவறாக பேசுகிறியோ, தவறாக நடந்துறியோ, நீலாம் ஆண் ஜென்மத்திலே சேர்த்து கிடையாது, மிருக ஜென்மம். நீலாம் குப்பைக்கு சமானம். நன்றி, வணக்கம்.